வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முதலில் தயாரான ஒரு இயக்கம் என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லலாம். முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்துவிட்டு முழு மூச்சோடு களமிறங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய தோல்வியை பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதற்கான காரணம் என்ன? அந்த கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு அன்புமணி ராமதாஸ் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், இன்றைய கேள்விக்கு நம்ம நிகழ்ச்சி அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஒரு குட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய அப்ரோச், உங்களுடைய தோற்றப்பொழிவு எல்லாத்திலுமே நீங்க வந்து ஒரு மாறுபட்ட ஒரு விஷயத்தை, வழக்கமான தமிழகம் கண்ட வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி மடிச்சு வச்சு போட்டு இந்த மாதிரி பாக்கெட்ல வந்து ஒரு படம் வச்சு போட்டு இந்த மாதிரி எல்லா வழக்கமான இருக்கிறதுக்கு மாறா ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை நீங்க கொடுத்தீங்க. கடுமையான உழைப்பை கொடுத்தீங்க. நான் வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், எனக்கு இங்க பதிவு பண்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இவ்வளவுக்கு பிறகும் இவ்வளவு பெரிய பின்னடைவு அப்படின்னா வாட் வென்ட் ராங்? எங்க இந்த தவறு நடந்து நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல வந்து மக்களுடைய தீர்ப்பை நாங்க ஏத்துக்கிறோம். வாட் வென்ட் ராங்னா அது வந்து பல காரணங்கள் இருக்கு. கடுமையா உழைச்சோம், ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணோம், எங்களை வந்து மற்ற கட்சிகள் பின்பற்றினாங்க, எங்களுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் மற்ற கட்சிகள்லாம் காப்பி அடிச்சாங்க, எல்லாம் நல்லபடியா தான் நடந்தது. ஆனா கடைசியில வந்து எங்களுக்கு நாங்க எதிர்பார்த்த வெற்றி எங்களுக்கு கிடைக்கல. ஆனாலும் இது வந்து எங்களுடைய தோல்வியை நாங்க ஒத்துக்கல. இப்போ பாட்டாளி கட்சி இது வரைக்கும் 11 தேர்தலில் போட்டிட்டு இருக்கு. இந்த 11 தேர்தலில் இந்த தேர்தல் தான் நாங்க அதிகமா வாக்குகள் வாங்கியிருக்கிறோம். இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். ரெண்டாவது, இந்த தேர்தலில் நாங்க திமுக அண்ணா திமுக ஆல்டர்னேட்டிவ் நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கு முன்பு யாரும் எங்களை வந்து அங்கீகாரம் பண்ணல. குறிப்பா ஊடகங்கள் வந்து விஜயகாந்த் அவங்க இப்படி எல்லாம் இருக்க. இன்னைக்கு நாங்க தெளிவா ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆல்டர்னேட்டிவ் ஃபார் டிஎம்கே ஏடிஎம்கே இஸ் பிஎம்கே நாங்க தெளிவா இருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். நீங்க சொல்ற வெற்றி பெற முடியவில்லை, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சின்னு கிளைம் பண்றோம். நாங்க அது ப்ரூவ் பண்ணிருக்கிறோம். இது வந்து யாரும் வந்து டினை பண்ண முடியாது. எங்களுடைய அரசியல் பாத்தீங்கன்னா நாகரிகமான அரசியல், யாரையும் திட்டல, ஆபாசமான அநாகரிகமான வார்த்தைகளை நாங்க பயன்படுத்தல. இதெல்லாம் நாங்க ஒரு எக்ஸாம்பிள், we have set an example, we have created a base உருவாக்கி இருக்கிறோம். இன்னைக்கு இதெல்லாம் வந்து ஒரு படித்த மக்கள்கிட்ட, இளைஞர்கள்ட்ட அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஆனா பாமர மக்கள் வந்து அரசியலை வேறு விதமாக புரிந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு உங்களுடைய அணுகுமுறை வந்து புரியுமா, எடுபடுமா? அந்த இடத்துல அவர்களை சரியா உங்களால் ரீச் பண்ண முடியல நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஒரு நினைச்சுக்கணும், ஒன்னு யோசிக்கணும். 50 வருஷமா 2 கட்சியும் ஆண்டுட்டு வராங்க. இந்த மாற்றங்கள் ஒரு வருஷத்துல நாங்க செஞ்சிருக்கிறோம். ஒரு வருஷத்துல இவ்வளவு நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கிறோம், இவ்வளவு நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம், ரீச் பண்ணிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல நிச்சயமா நாங்க முழுசுமே நாங்க ரீச் பண்ணுவோம். இளைஞர்களை சந்திக்க முடிஞ்சது, ஈர்க்க முடிஞ்சது, அந்த மாதிரி பாமர மக்கள் ஈர்க்க முடியலன்னு பாக்குறதா, அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, திமுக, அதிமுக ஒவ்வொரு கட்சிக்கும் பின்னாடி ஒரு அடையாளம் இருப்பது போல அந்த அடையாளத்துல இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி பிரித்து பார்க்க தயங்குறாங்களாமா? அப்படிலாம் இல்ல. ஏன்னா இப்ப வந்து அக்செப்டன்ஸ் இருக்கு. இப்ப எல்லாம் அன்புமணி பாட்டாளி கட்சி ஏத்துட்டு இருக்காங்க, மக்கள் ஏத்துட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. எங்களுக்கு அந்த ஒரு ஏற்பு வந்திருக்கு, ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு வந்திருக்கு. இது அடுத்த 5 ஆண்டு காலத்துல நாங்க இப்போ இது வரைக்கும் நாங்க கடந்த ஒரு வருஷமா நாங்க டாப் பாட்டம் அப்ரோச் நாங்க செஞ்சுட்டு வந்தோம். இப்போ அடுத்த 5 வருஷமா நாங்க பாட்டம் டாப் அப்ரோச் நாங்க செய்ய போறோம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி படிச்சவங்க மத்தியில ரீச் ஆயிருக்கு, படிக்காதவங்க மத்தியில கிராமத்துல ரீச் ஆயிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி, அது ஏத்துக்கிறோம். அந்த கேள்வி வந்து அந்த அளவுக்கு ரீச் பண்ணல. அடுத்த 5 வருஷமா நாங்க அதை செய்ய போறோம். நாங்க அதுக்கு எங்களுக்கு வந்து நாங்க இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து என்ன இப்படி ஆயிட்டு போச்சு, நான் சொல்லிட்டேன், இது இப்படி ஆயி போச்சு, நாங்க வந்து ஜெயிச்சிருக்கிறோம், வெற்றி பெற்றிருக்கிறோம், எங்களுடைய கான்செப்ட் ரீச் ஆயிருக்கு. இது நான் வந்து ஐ எம் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. இப்ப இன்னும் அடுத்த 5 வருஷமா நாங்க வந்து துடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் 5 வருஷம் வேகமா மக்களை சந்திச்சு உறுதியா நாங்க வெற்றி பெற போறோம். இதுல இந்த தேர்தலில் ஒன்னே ஒன்று நான் சொல்லணும், கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் இந்த தேர்தலில் திமுக அண்ணா திமுகவுக்கு வாக்களிக்கல. அப்ராக்சிமேட்டா நான் சொல்றது ஒரு 90 lakhs 92 lakhs இருக்கும். 1 கோடி வாக்காளர்கள் திமுக அண்ணா திமுக வேண்டான்னு அவங்களுக்கு வாக்களிக்கல. இப்ப அடுத்த தேர்தலில் அந்த 1 கோடி இல்ல 2 கோடியா மாறி மக்கள் நல கூட்டணிக்கு, பாஜகவுக்கு, நோட்டாவுக்கு இதெல்லாம் சேர்ந்து 2 பிரதான கூட்டணிக்கு வாக்களிக்காம வெளியே வாக்களிச்சவங்க கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க அடுத்த தேர்தலில் அது இன்னும் ஒரு 2 கோடியா மாறப்போகுது. மாறி நிச்சயமா எங்களுக்கு வாக்களிப்பாங்க. அதுல மேஜர் ஷேர் நீங்க எடுப்பாங்க. அதனால தேர்தல் எப்படின்னா மாற்றம் வரும். தேர்தல் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு தேர்தல் வந்து வெற்றி தோல்விகள். நீங்க முதல்ல வந்து அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக, அதாவது 2 தேசிய கட்சிகள், 2 திராவிட கட்சிகளும் கூட்டணி கிடையாது, நாங்கள் தனித்து போட்டுறோம்னு சொல்லிட்டு ஒரு 7-8 கட்சிகளுடைய பெயரை நீங்க அறிவிச்சீங்க. இவர்களோடு எல்லாம் நாங்கள் கூட்டணி அமைக்க தயார் அப்படின்னு. கடைசி வரைக்கும் அந்த 8 கட்சிகளும் முன்வராத போதே இது வந்து ஒரு முழுமையான ஏற்பு இருக்காது அப்படிங்கறதுக்கான ஒரு சமிகையா, ஒரு சிக்னலா நீங்க பார்க்கல? இப்ப நாங்க அவங்களை அணுகல யாருமே. இப்ப எங்களுக்கு என்ன ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும், எப்படி
ஒரு கூட்டணி போயிருந்தா ஈஸியா இருந்திருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திமுக கூட கூட்டணி போயிருக்கோம். போயிட்டு நாங்க ஒரு 40-50 இடத்துல வெற்றி பெற்றிருப்போம். துணை முதலமைச்சர் கொடுத்திருப்பாங்க. திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கோம். அது ஈஸியா இருந்திருக்கும். ஆனா எங்களுக்கு அது வேண்டாம். காலங்காலமா எத்தனை காலமா நம்ம வந்து கலைஞரையும் ஜெயலலிதா அவங்களும் முதலமைச்சர் ஆக்கிட்டு இருக்கணும். ஒரு மாற்றம் வேணும்னு தான் நாங்க வந்து we took the different path. டிஃபிகல்ட் பாத் நாங்க எடுத்திருக்கோம். பட் அதுல ஒரு 8 கட்சிகள் எங்களோட கூட்டணி சேரலாம், அவர்களோட கூட்டணி சேர தயார்னு ஒரு பெருங்கட்சி. நீங்க அந்த 8 கட்சியிலுமே வந்து அளவுல வந்து உங்களோட சிறிய கட்சிகள் தான். உங்களுக்கு காம்பீட் பண்ற அளவுக்கோ உங்களுக்கு இணையான கட்சிகளாவோ அவங்க இல்ல. அவங்க உங்களுடைய அடுத்த கட்டத்தை வளரக்கூடிய கட்சி தான். அவர்களை நாங்கள் சேர்க்க தயார்னு நீங்க அழைத்த பிறகும் அவர்கள் உங்களுடன் வரவில்லை என்பது ஒரு சில அங்கதான் நாங்க அணுகல அவங்க யாராரு விருப்பமோ வாங்க அப்படிதான் நாங்க ஒரு கால் கொடுத்தோம் சார். நாங்க சீரியஸா போய் அவங்கள வந்து வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னா யாருக்கிட்ட நாங்க போய் அணுகல. எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா நாங்க பயன்படுத்தினாங்க. யாராவது வந்தீங்கன்னா வாங்க, we are happy. அதான் சொன்னேன், வந்தால் மகிழ்ச்சி, வரவில்லைன்னா மிக்க மகிழ்ச்சின்னு நான் சொன்னேன். நான் திமுக தலைவர் கருணாநிதியை கூட அவர் வந்து அதிகாரப்பூர்வமாக பேச்சு நடத்ததா சொல்ல, ஆனால் அவங்க வந்து தேமுதிக உட்பட எல்லா கட்சியிலும் வந்தால் மகிழ்ச்சி தான் சொன்னாங்க. சோ அதுவே ஒரு அழைப்பா தானே நம்ம பார்க்க முடியும். நீங்கள் வந்து அதுவும் நீங்கள் இல்லாம உங்களுடைய நிறுவனர் வந்து அந்த அழைப்பை விடுத்தாங்க. அப்ப அந்த கட்சியுடைய பெயர் பட்டியலோட அழைப்பு விடும்போது அவங்க கன்வெர்ட் ஆகல அப்படின்னு சொல்றது நமக்கான ஏற்பு கொஞ்சம் குறையுது, நம்ம வேற ஏதோ செய்யணும்னு உங்களுக்கு தோணல. அது ஒரு சிக்னலா நீங்க அதுல பாத்தீங்கன்னா பிஜேபி வந்தாங்க, பேசினாங்க, பேச்சுவார்த்தை ஒரு முறை பேசணும். அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்னும் சரியா ஒண்ணுமே நடக்கல. நாங்களும் அவங்களை அணுகல, அவங்களும் எங்களை அணுகல. அவ்வளவுதான். இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியை தொடர்ந்து இருந்தால், அதாவது பழைய தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற பேர்ல தொடர்ந்து இருந்தா, நீங்க ஒரு மேஜர் பார்ட்னராவோ அவங்க மேஜரோ ஏதோ ஒரு முடிவு நீங்க பாஜக சேர்ந்து போயிருந்தா இதை விட ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த வருத்தமும் கிடையாது. நோ ரிக்ரெட்ஸ். இல்லதான் ஒரு புதிதாக உருவாக்கப்படுற ஒரு கட்சிக்கும் உங்களை மாதிரி 26 வருட அனுபவம் கொண்ட ஒரு கட்சிக்கும் வித்தியாசம் இல்லை. சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ பிரதிநிதித்துவம் இருந்து கொண்டே இருக்கணும். முதல் முறையாக தமிழ்நாட்டில் வந்து இடதுசாரிகளே இல்லாத ஒரு சட்டமன்றம் அமையுது. அது மாதிரி முதல் முறையா நீங்க இல்லாம ஒரு சட்டமன்றம் 91க்கு பிறகு அப்படின்னா நீங்க தனியா நின்னே போயிருக்கீங்க, 96ல போயிருக்கீங்க, 2001ல போயிருக்கீங்க, எல்லா ஆண்டுகளும் நீங்க தொடர்ந்து போயிட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கான பிரதிநிதித்துவமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நாங்க எங்களுடைய இலக்கு அடைஞ்சிட்டோம் சொல்லி நிறைவடைகிறது. போன தேர்தலில் பாத்தீங்கன்னா நாங்க வந்து 3 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் போயிட்டார், 2 பேர் தான் இருந்தாங்க. 2 பேர் வச்சுக்கிட்டு நாங்க தமிழ்நாட்டில் ஒரு பிரதான எதிர்கட்சியா நாங்க பணியாற்றணும். அது உறுப்பினர் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 எம்எல்ஏக்கள் வைத்து விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக செயல்படல. நாங்க எதுவும் இல்லாம நாங்க பிரதான எதிர்கட்சி நாங்க செயல்பட்டோம். நாங்க எங்களுடைய அறிக்கைகள், எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய அரசியல் கொள்கைகள் தான் முன்னிலைப்படுத்தி தான் மற்ற கட்சிகள்லாம் பின் வந்துட்டு இருக்காங்க. அதனால இப்ப உறுப்பினர் இருந்துதான் அரசியல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. மக்கள்கிட்ட அந்த ஏற்பு பெற முடிஞ்சதா அப்படிங்கிற கேள்வி உறுப்பினர் இல்லாட்டாலும் இப்ப நீங்க கேட்டீங்க என்ன காரணம், தோல்விக்கு என்ன காரணம் கேட்டீங்க. நீங்க வெற்றி பெற முடியவில்லை. முக்கிய காரணம் பணம் தான். இது எல்லாத்துக்கும் தெரியும். பணத்தை கொடுத்து 2 கட்சியும் பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கியிருக்காங்க, எல்லாத்துக்கும் தெரியும். இதுல 6 மாசமா தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான ஊடகங்கள் எங்களை வந்து இருட்டடிப்பு பண்ணிட்டாங்க, பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க எங்களை. ஸ்ட்ராட்டஜிக்கா நான் சொல்றது வந்து பெரும்பான்மையான ஊடகங்கள், எல்லா ஊடகங்களும் நான் சொல்லல. நான் தமிழ்நாட்டில் 50 வருஷமா திமுக அதிமுக ஆண்டுட்டு வராங்க. அவங்கள சார்ந்த ஊடகங்கள், பெரும்பான்மை ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த ஊடகங்கள் என்ன, அவங்களோட மனநிலை என்னன்னா வேற யாரும் வரக்கூடாது, வேற யாரும் இல்ல, ஆல்டர்னேட்டிவ் இல்லன்னு அந்த கருத்தை வந்து மக்கள் மனசுல திணிச்சுட்டாங்க. இப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி கருத்து கணிப்புலாம் நடந்தது. அந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா திமுக அதிமுக மாற்று யாரும் இல்ல. பாட்டாளி கட்சி அந்த பேரே இல்ல. அன்புமணி அந்த பேர் வரக்கூடாது. இட் வாஸ் ஆல் இன்டென்ஷனல் கேம்பெயினிங் பை த மீடியா. அதுல என்னன்னா அதிமுக, திமுக, அப்புறம் வந்து விஜயகாந்த், அப்புறம் வைகோ, அப்புறம் பிஜேபி, அப்புறம் சீமான், அப்புறம் தான் ஏதோ போனா போதுன்னு அன்புமணி. லாஸ்ட் 1 மந்த் என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட் பிளாக் அவுட் இருந்தது. இப்போ எங்களுக்கு வந்து தந்தி நியூஸ் பேப்பர் வந்து அவங்க மட்டும்தான் எங்களுக்கு செய்தி போட்டிருந்தாங்க. மற்ற எல்லாம் பார்த்தா கம்ப்ளீட் பிளாக் அவுட். நாங்க எவ்வளவு கூட்டம் வரல, ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் இளைஞர்ல வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு போட்டோ, ஒரு செய்தி, எங்கேயாவது சின்ன சின்ன செய்தி போடுவாங்க தவிர அவர் முக்கியத்துவம் இல்லாத அவர் இன்டென்ஷனலா இருந்தது, பிளாக் அவுட் இருந்தது. இந்த பணத்தை பத்தியும் கருத்து கணிப்பு நான் பிற கேள்விகள் நான் தொடர்ந்து வைக்கிறேன். அடுத்த கட்டமா நான் பார்க்கும்போது கூட்டணிக்கு கட்சிகள் சேரலங்கிற ஒரு பாயிண்டா பார்க்கும்போது அடுத்ததா வந்து உங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாமே தேர்தல் நேரத்திலேயே நீங்க நாமினேட் பண்ணி அறிவிச்ச ஒரு கட்சி மாதிரி சிலர் அதிமுக, சிலர் திமுக போனாங்க. அது ஒரு அடுத்த கட்டமான ஒரு ஆபத்தா பார்க்கலையா? நம்முடைய கூட்டணிக்கு யாரும் வரல, நம்மகிட்ட இருக்கிற வேட்பாளர்கள் கட்சி தவறாங்க, சோ ஒரு மோசமான பாதைக்கு போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு தயக்கம் இல்ல. என்ன பாத்தீங்கன்னா நாங்க 2 வேட்பாளர் தான் அப்படி போயிருக்கிறாங்க. அதாவது இந்த திராவிட கட்சிகளுடைய நோக்கமே மற்ற கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களை வந்து விலைக்கு வாங்குறது, வாக்குகளை விலைக்கு வாங்குறது, ஊடகங்களை விலைக்கு வாங்குறது, தேர்தல் அதிகாரிகளை விலைக்கு வாங்குறது, இதுதான் அவங்களுடைய நோக்கமே. அதனால அது 2 பேர் போயிருக்கிறாங்க. 2 பேர் வந்து ஏதோ 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தாங்க போல இருக்கு, அதுக்கு போயிருக்கிறாங்க.
அதனால இது வந்து அரசியல தவிர்க்க முடியாததல்ல. ரொம்ப சீப்பான ரேட்டா இருக்கு. அதான் சொல்லிட்டு அவ்வளோக்கே போயிருக்காங்க. அது 2 பேர் அதுல ஒருத்தர் போயிருக்காங்க, இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் விலை அதிகமா கொடுத்திருக்காங்க. இப்ப எல்லாம் இருக்கு. ஆனா அங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு வேட்பாளர் போனாருங்களா எங்க கட்சி விட்டு, அங்க எங்களுக்கு 1600 ஓட்டு வந்திருக்கு. அந்த வேட்பாளர் போயும் அவர் கட்சியை ஏற்காட்டாலும் மக்கள் ஏத்திருக்காங்க. மக்கள் இருந்து அன்புமணி மாம்பழம் சின்னம் ஏத்திருக்காங்க. அங்க எங்களுக்கு 1500 ஓட்டு வந்திருக்கு. அதனால அது வந்து ஒரு பெரிய விஷயமா நாங்க பாக்கிறோம். பணம் ஒரு முக்கியமான பிரச்சனை சொல்லி சொன்னீங்கன்னா, 88 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 90 தொகுதிகளில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்க முடியுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பணம் கொடுத்துச்சுன்னா அவங்க ஃபுல்லா ஜெயிச்சிருக்கணும். திமுக பணம் கொடுத்துச்சுன்னா அவங்க ஃபுல்லா ஜெயிச்சிருக்கணும். இவங்க ஒரு 130 தொகுதி, இவங்க ஒரு 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதி சொல்லி வரும்போது அது பணம் எப்படி விளையாடி இருக்குன்னு பணம் தான் ஒரு காரணங்கிற முடிவு. பணம் வந்து முக்கிய காரணம். ஏன்னா இந்த தேர்தலில் வந்து 2 கட்சியும் பணம் கொடுத்தாங்க. இப்ப ஏன் தொகுதி எடுத்துங்க, பெண்ணாகரத்துல திமுக 1000 ரூபாய் கொடுத்தாங்க, அண்ணா திமுக 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2வது கடை திமுக மேலும் 500 ரூபாய் கொடுத்தாங்க. 2 கட்சியும் எல்லா தொகுதியிலும் பணம் கொடுத்தாங்க. இன்னொன்னு கூட சொல்லிக்கலாம், முன்னாள் முதலமைச்சர் தொகுதியில திருவாரூர்ல அங்கே பணம் கொடுத்தாங்க. இருக்கிற முதலமைச்சர் தொகுதியில் ஆர்கே நகர்ல பணம் கொடுத்தாங்க. முன்னாள் துணை முதலமைச்சர் தொகுதி குளத்தூர்ல ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்க. எல்லாத்துலயும் இப்போ முன்னாள் திமுக அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தொகுதியில 1000 ரூபாய் ஸ்டாண்டர்டா எல்லாத்தையும் கொடுத்தாங்க. பணம் வந்து புழங்குச்சுங்கிறத மறுக்கிறதுக்கு இல்ல, அதை வந்து ஓரளவுக்கு மேல தேர்தல் ஆணையத்தால கட்டுப்படுத்த முடியலங்கிறது. இப்ப எங்களுடைய தோல்வி வந்து அதுல முக்கிய காரணம். ஏன்னா இப்ப நான் அங்கதான் வரேன். இப்ப அதிமுகவும் திமுகவும் 2 பேருமே பணம் கொடுத்தாங்க. நம்ம ஒரு பேச்சுக்கு 234 தொகுதியில 200 தொகுதியில கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 30 தொகுதி தான் மிச்சம் வச்சு ஒரு பேச்சுக்கு சொல்ல 200 தொகுதியில பணம் கொடுத்திருந்தா பணம் வாங்கியவர்கள் 2 கட்சியில யாராவது ஒருத்தருக்கு ஏன் ஓட்டு போடுறாங்க? யார் அதிகமா கொடுத்தா அவங்களுக்கு தானே போட்டுக்கணும். பிரிச்சு போட்டாங்க. பணம் வாங்கியதுல இப்ப எங்க வீட்டுல 3 ஓட்டுனா ஒரு ஓட்டு இவங்களுக்கு, ஒரு ஓட்டு பிரிச்சு போட்டிருக்காங்க. இப்ப எங்களுக்கு பாதிப்பே அதுதானுங்க. இப்போ எங்களுடைய அனுதாபிகளா இருக்காங்கல்ல, பாமகவோட அனுதாபிகள் இருக்காங்க. நான் கட்சிக்காரன் சொல்ல அனுதாபிகள், அவங்க கிட்ட திமுக 1000 ரூபாய், அண்ணா திமுக 1000 ரூபாய். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 6 ஓட்டு இருக்கு, 2 ஓட்டு 1000 ரூபாய் இவங்களுக்கு போடலாம், 2 ஓட்டு போடலாம், இவங்களுக்கு 2 ஓட்டு, பாமக 2 ஓட்டு போட்டலாம். இப்போ எங்களுடைய மார்ஜின் பாத்தீங்கன்னா, பணம் கொடுக்காம நடந்த இந்த தேர்தல் நடந்ததுன்னா நாங்க வந்து ஒரு 60ல இருந்து 65 சீட் நாங்க சாதாரணமா வெற்றி பெற்றிருப்போம், நியாயமா நடந்ததுன்னா. ஏன்னா நாங்க 4 இடத்துல 2வது வந்தோம், 66 இடத்துல வந்து 3வது வந்திருக்கோம். எங்களுடைய லூசிங் மார்ஜின், ஏன்னா இப்போ 4 முனை போட்டி, பணம் இல்லாம தேர்தல் நடந்ததுன்னா 4 முனை போட்டியில எங்களுக்கு வந்து 60,000 65,000 வாக்குகள் பெற்று நான் வெற்றி பெற்றிருப்போம். அந்த மார்ஜின் தான் போயிடுச்சு. அந்த மார்ஜின் பணத்துல போயிருக்கு. இல்ல, என்னுடைய கேள்வி என்ன, அவங்க வந்து 2 வெற்றியோ 3 வெற்றியோ யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு அதை தாண்டி தாங்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க பழகிட்டாருன்னு நீங்க உணரலையா? அந்த நிலைமை இன்னும் வரலைங்க. ஏன் வரலன்னா, 50 வருஷமா 2 கட்சியும் இந்த மக்கள் முன்னேறக்கூடாது, மக்கள் படிக்கக்கூடாது, மக்கள் சோம்பேறியா இருக்கணும், மக்கள் குடிகாரனா இருக்கணும், மக்களுக்கு வந்து ஒரு இயலாமை அறியாமையில் அப்படியே இருக்கணும். அப்படி இருந்தாதான் கடைசியில பணத்தை கொடுத்து ஓட்டுக்கு. இப்ப நான் வந்து முன்னிலைப்படுத்துறேன், உங்களுக்கு இலவச கல்வி கொடுக்குறேன், இலவச சுகாதாரம் கொடுக்குறேன், வேளாண் புரட்சி செய்வேன், வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், ஊழலை ஒழிப்பேன், மதுவை ஒழிப்பேன், இதெல்லாம் நான் முன்னிலைப்படுத்தி நான் சொன்னேன். நான் ஆனா அவங்களுக்கு என்னன்னா, அன்னைக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் அது பெரிய காசு எனக்கு. அன்னைக்கு ஒரு நாள் அவங்க மனநிலையில மாத்திருக்காங்க. இது 50 வருஷமா இந்த 2 கட்சியோட இன்டென்ஷனே இப்படிதான் இருக்கணும். அந்த மக்கள் முன்னேறக்கூடாது, வளரக்கூடாது, கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு அன்னைக்கு ஓட்டு போட்டு விடுவாங்க. அந்த மாதிரி பணம் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிருந்துச்சு, ஒரு முக்கிய பங்கு வச்சிருந்தோன்னு இன்னைக்கு ஆட்சியை மீண்டும் பிடித்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 தொகுதியில காப்பு தொகையை கட்டுத்தொகையை இழந்திருக்குமா, டெபாசிட் இழந்திருக்காங்க. விளவங்கூர்லயும் தலையிலே ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க, ஆளுங்கட்சியா மீண்டும் பதவி ஏற்றிருக்கிறவங்க 2 தொகுதியில டெபாசிட் இழக்கிறாங்க அப்படின்னா இதை விட ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நீங்க பார்க்க முடியுமா? மக்கள் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொன்னா இது வந்து கேலியா சிரி, மக்கள் சொல்றேன் உலகமே சிரிக்கும் நீங்க அப்படி சொன்னீங்கன்னா. பாண்டேக்கு ஒரு ரெபுடேஷன் இருக்கு. இல்ல, நான் முதல்ல ரெபுடேஷன் வந்து நடுநிலையான நேர்மையானவர் இருக்கு. நீங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொன்னீங்கன்னா உலகமே சிரிக்கும். நான் அதுதான் சொல்றேன். பணம் புழங்க நான் வந்துறேன். பணம் வந்து புழங்கல நான் சொல்ல மாட்டேன். நான் முதலே சொல்றேன், பணம் புழங்கினது கண்கூடா பார்த்தோம், ஊர் அறிஞ்ச விஷயம். தேர்தல் ஆணையம் தன்னால் இயன்ற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-75 கோடி ரூபாய் வரைக்கும் அண்ணா கொண்டு மணி வந்து 102 கோடி பிடிச்சிருக்காங்க. 37 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல காட்டி திருப்பி 570 கோடி வந்து அதுல கண்டெய்னர்ல போய் ராத்திரில போய் கண்டெய்னர் எடுத்து அது என்ன காசு யாரும் தெரியல. அது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கிளைம் பண்ணிட்டாங்க. அதை நம்ம வந்து கிளைம் பண்ணதுன்னா 18 மணி நேரம் கட்சி கிளைம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பேங்க்ல போறாங்க. இப்ப 1 கோடி எடுத்துட்டு போனா செக்யூரிட்டி வச்சு போவாங்க. 570 கோடி எடுத்துட்டு போறாங்க. ராத்திரில எடுத்துட்டு போறது என்ன அவசியம்? கண்டெய்னர்ல போய் சீல் வைக்காம கண்டெய்னர் போய் செக்யூரிட்டி இல்லாம போயிட்டு நார்ம்ஸ் ஒன்னு இருக்கு இல்லீங்களா? ஒரு பேங்க் நார்ம்ஸ் இருக்கு. என்ன நார்ம்ஸ் இருக்கு? 100 கோடி டிரான்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா 20 போலீஸ் இருக்கணும். அந்த ஸ்டேஷன் ஒவ்வொரு ஸ்டேஷனையும் சொல்லணும். ராத்திரில எடுத்துட்டு போக கூடாது, ட்ரெயின்ல எடுத்துட்டு போகணும். இதான் பேங்க் நார்ம்ஸ் இருக்கு. ஆனா எந்த நார்ம்ஸ் கண்டெய்னர் எடுத்துட்டு போயிருக்காங்க, செக் பண்ணிருக்காங்க, செக் போஸ்ட் வழியா மீறி போயிருக்காங்க,
செக் பண்ணோன்னா ஓடிட்டாங்க டிரைவர்களா. அப்போ பேங்க்லனா அப்படி இப்படி செய்வாங்களா? இல்லையே. 570 கோடி ஆச்சு. அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஏதோ ஒரு அரசியல் கட்சியும் டைய போட்டுருப்பாங்க. இருக்கலாம். ஏன் இல்லாம இருக்கா? எப்படி டினை பண்ணலாம்? பண்ண முடியாதுல்ல. எங்களுடைய ஏன்னா இதுல சிபிஐ என்கொயரி செஞ்சாதான் தெரிய போகுது, வெளியில தெரிய போகுது, விஷயம் தெரிய போகுது. பண்ணட்டுமே, ஏன் பண்ணல? ஏன் தயங்குறாங்க? ஒரு பணத்தினாலதான் இந்த ஓட்டுகள் தீர்மானிக்கப்படுதா இருந்தா ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சியை பிடித்த கட்சி 2 தொகுதியில வந்து கட்டுத்தொகை இழக்கக்கூடிய நான் சொல்றது வந்து பணம் தான் ஃபேக்டர், பணம் தான் மட்டும்தான் ஃபேக்டர்னு சொல்லலைங்க. நானு பணம் ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு. பணம் ஒரு ரோல், எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரோல் பண்ணிருக்காங்க, அதிகாரிகள் மிகப்பெரிய ரோல் பண்ணிருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு சாதகமான அதிகாரிகள் இப்ப இருக்கிற எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 80% ஆபீசர்ஸ் ஆளுங்கட்சி சாதகமான. எவ்வளவு அதிகாரிகள் மாற்றப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். டிஜில இருந்து கலெக்டர்ல இருந்து ஐஏபிஎஸ் எவ்வளவு அதிகாரிகள் மாற்றப்பட்டாங்க. நாங்க கிரவுண்ட்ல இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் யார் யாரு. ஒரு பேருக்கு ஒரு 10 பேர் மாத்தி இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா உள்ள இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கிறாங்க. இல்ல எவ்வளவு அதிகாரிகள் மாற்றப்பட்டாங்கிறது ஆட்சிக்கு இவங்க மறுநாள் வந்த உடனே எவ்வளவு அதிகாரிகள் திரும்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணப்பட்டதுங்கிறது அப்பயே தெரிஞ்சிருச்சு. டிஜில இருந்து கமிஷனர்ல இருந்து கலெக்டர்ல இருந்து ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் வந்து அவ்வளவு பேரை வந்து செவல் பண்ணிருந்தாங்க. இதுக்கு மேல ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாடுல தேர்தல் ஆணையம் வந்து ஸ்பைன்லெஸ் டூத்லெஸ் சொல்றது. முதுகெலும்பு இல்லாத, பல் இல்லாத, எல்லாம் எதுவுமே இல்ல. அதான் நான் சொன்னேன் அன்னைக்கு லக்கானி போய் பார்த்து சொன்னேன், மிஸ் லக்கானி நீங்க வந்து உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா நீங்க பூட்டிட்டு போயிடுங்க, ஆபீஸ் பூட்டிட்டு போயிடுங்க, ஒரு பியூனை வச்சுட்டு போயிடுங்க. அந்த பியூனுக்கிட்ட நாங்க வந்து லெட்டர் கொடுத்துட்டு நீங்க டெல்லிக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். உங்களுக்கு உங்க சேவை தேவையில்லைங்க. எது கேட்டாலும் நாங்க வந்து டெல்லிக்கு சொல்லியிருக்கிறோம். எத்தனை புகார். அதிமுக திமுக தவிர வேற எந்த அணியுமே வந்து அவங்க கூட்டணியா போனதோ, உங்களை விட வலுவான கூட்டணியா முன்னிறுத்தப்பட்ட மக்கள் நல கூட்டணி தேமுதிக இருந்தது, தமாக இருந்தது, மக்கள் நல கூட்டணியில மொத்தமா 6 கட்சிகள் இருந்தாங்க. அவங்களும் மிகப்பெரிய பின்னடை சந்திச்சாங்க. நீங்க பாஜக வலுவான கூட்டணினா பேப்பர் வலுவான முன்னிலைப்படுத்தப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. அதான் இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா அதான் முன்னிலைப்படுத்தப்பட்ட நான் சொல்றேன். நான் அப்படி எல்லாருமே இந்த பின்னடைவை சந்திக்கும் போது மக்கள் மத்தியிலேயே எய்தரார் இவர்களா அவர்களா அதிமுக திமுக கேள்வி மட்டும்தான் இருக்குன்னு நீங்க நினைக்கலையா? நிச்சயமா இல்லைங்க. நாங்க கிரவுண்ட்ல ரியாலிட்டி டிஃபரெண்டா இருந்தது. இப்போ ஒரு 15 மாசமா நான் மக்களை சந்திச்சுட்டு வரேன். நான் கிரவுண்ட் ரியாலிட்டி வாஸ் டிஃபரெண்ட். ஒவ்வொரு எங்களுக்கு ஒரு வருகின்ற செய்திகள்லாம் அவ்வளவு எங்களுக்கு வந்து சாதகமான செய்தி வந்துட்டு இருந்தது. அது அப்படியே கடந்த 6 மாசமா அப்படியே கில் பண்ணிட்டாங்க. செய்திகள்லாம் வராம அப்படியே பாத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட தொகுதியில நீங்க வந்து கட்டுத்தொகை இழந்திருக்கீங்க. 212 என்னுடைய நினைவு. ஒரு ஆட்சியை பிடிக்க விரும்புற ஒரு கட்சி, நாங்கள் தான் சரியான மாற்று சொல்லக்கூடிய கட்சி 234 212 தொகுதியில கட்டுத்தொகையை டெபாசிட்டை இழக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குன்னு தோணல. இப்போ ஒரு கடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறல. வாஷ் அவுட் ஆச்சு. 0 2 வருஷத்துக்கு பிறகு இப்போ வந்து 89 தொகுதியில் வெற்றி பெறலையா? அவருடைய கட்டமைப்பு நீங்க பார்க்கல. மக்களுடைய எண்ணம் தான் அதெல்லாம். இப்போ டெல்லியில வந்து ஒரு சின்ன பொறிக்கு தான் காத்துட்டு இருந்தாங்க மக்கள். திமுக காங்கிரஸ் பிஜேபி வேண்டாம், ஒரு சின்ன பொறி, அந்த பொறியை வந்து கெஜ்ரிவால் கொண்டு வந்தார், மாற்றோன்னு ஓட்டு போட்டாங்க. இப்போ நாங்க வந்து ஒரு வருஷமா நாங்க வேலை செஞ்சுட்டு இந்த பொறி ஸ்பார்க் வந்திருக்கு. இப்போ பிஎம்கே 2 கட்சி ஆல்டர்னேட்டிவ் 60-70 தொகுதி பிஎம்கே ஆல்டர்னேட்டிவ் 234 தொகுதி இருக்கு. பாண்டே இன்னும் 5 வருஷம் இருக்கு பாண்டே எங்களுக்கு. நிச்சயமா நாங்க இப்போ இந்த வேகத்துல நாங்க பணியாற்றினா உறுதியா நாங்க ஆட்சியை பிடிச்சிடுவோம். ஏன்னா இப்போ இந்த ஒரு வருஷமா நீங்க பாத்திருப்பீங்க, நாங்க வந்து மாற்று அரசியல் நாங்க கொண்டு வந்திருக்கோம், முன்னிறுத்தி வச்சிருக்கோம். எங்களை தான் மற்ற கட்சியில் பின்பற்றுறாங்க. இப்போ ஒரு மது விலக்கு கொள்கைன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஜெயலலிதா 500 கடையில 3 ட்ரோன் கையெழுத்து போட்டிருக்காங்க. அது எங்க கிடைச்ச வெற்றி, எங்களுடைய உழைப்பு கிடைச்ச வெற்றி. 26 வருஷமா நாங்க உழைச்சிட்டு இருக்கோம் மது ஒழிக்கணும்னு சொல்லி. இது வரைக்கும் அப்போ நாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு நாங்க 600 டாஸ்மாக் கடைகள் மூடி இருக்கிறோம். இப்போ 500 தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நீங்க பாராட்டு தெரிவிப்பீங்களா? தெரிவிச்சிருக்கிறோம், வரவேற்றிருக்கோம், வாழ்த்துக்கு தெரிவிச்சிருக்கோம், பாராட்டு தெரிவிச்சிருக்கோம். நாங்க தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பொறுப்பேற்ற பிறகு சரியான திசையில செல்றதா சொல்வீங்களா? எதுங்க, இன்னும் ஒரு வாரம் தானே ஆச்சுங்க. அதுல இப்ப நாங்க முன்னிலைப்படுத்த டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் நாங்க சொல்லிட்டு வந்தோம். அது நாங்க எதிர்பார்க்கிறோம், அப்படிலாம் இருக்கணும். அரசியல் வந்து ஒரு எதிரி அரசியலா இருக்கக்கூடாது, 2 மணி நல்ல ஒரு நட்பு அரசியல் இருக்கணும். 2 மணி நேரம் கடைகளுடைய பணி நேரத்தை குறைச்சிருக்காங்க. 500 கடைகளை மூடி இருக்காங்க. 100 யூனிட் இலவச மின்சாரம் குடியிருப்புல கொடுத்திருக்காங்க. 200 யூனிட் வந்து கைத்தறி நெசவாளர் கொடுத்திருக்காங்க. 750 யூனிட் அவங்களுக்கு விசைத்தறி நெசவாளர் கொடுத்திருக்காங்க. இப்படி அடுத்தடுத்த தாலிக்கு தங்கத்தை அவங்க என்னென்னலாம் ப்ராமிஸ் கடன்களை வந்து முழுமையா தள்ளுபடி பண்ணிருக்காங்க. சோ எதெல்லாம் அவங்க வாக்குறுதி கொடுத்திருந்தாங்களோ அதையெல்லாம் வந்து நிறைவேற்றுறதுக்கான வழியில அவங்க இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவான நோடா நீங்க பாக்குறீங்க? இல்ல, பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஏன்னா மது கடைகளை வந்து 500 கடைகளை மூடி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, அது வரவேற்கிறோம். அது ஆனா
அடுத்து எப்ப செய்ய போறாங்க, அடுத்த கட்ட ஒரு பிளான் கொடுக்கணும். படிப்படியா மதுவிலக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த கடைசி படி எப்ப இருக்க போகுது? 1 வருஷத்துல வருமா, 5 வருஷத்துல வருமா, இல்ல 50 வருஷத்துல வருமா? அது முதல்ல சொல்லணும், தெளிவுபடுத்தணும். முதல் படி தெரிஞ்சு வச்சு கடைசி படி எங்க இருக்கு தெரியணும். இப்பயே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அரசாங்கத்துக்கு இருக்கணும். 2 இப்போ சொல்லிருக்கீங்க ஒரு 100 யூனிட் மின்சாரம், அதனால மிகப்பெரிய நட்டம் தான் வரப்போகுது அரசாங்கத்துக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா டான்ஜெட்கோ 1,60,000 கோடி நஷ்டத்துல இருக்கு. இன்னொன்னு இந்த அறிவிப்புல உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, இந்த அறிவிப்புலாம் இருக்கும். கடந்த தேர்தலில் பார்த்துட்டோம். கடந்த தேர்தலில் ஜெயலலிதா அந்த மாதிரி வெற்றி பெற்றப்ப சொன்னாங்க, வாரம் நான் பத்திரிகையாளர் சந்திப்பேன் அப்படின்னு. நல்லா இப்போ விலைவாசி எல்லாம் குறைச்சாங்க உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும். உள்ளாட்சி தேர்தல் முடிச்சு அடுத்த நாள் ஏத்திட்டாங்க. கரண்ட் பில் ஏத்திட்டாங்க, பஸ் கட்டணம் ஏத்திட்டாங்க, பால் எல்லாத்தையும் ஏத்திட்டாங்க, ஒரே நாள் ஏத்திட்டாங்க உள்ளாட்சி தேர்தல் முடிச்ச உடனே. அதனால அது வரைக்கும் நல்லா தான் இருக்க போறாங்க. அதனால நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சி ஆரம்பிச்ச முதல்ல 2006 இதே மாதிரி தான் உங்களை தான் சந்திச்சாங்க. ஆனா அவர்கள் அப்ப எடுத்த வாக்கு வீதம் 8.5 விழுக்காடுக்கு மேல. நீங்கள் 26 ஆண்டுகள் கடந்த பிறகு நீங்கள் வாங்கியிருக்க வாக்கு வீதம் 5.3 விழுக்காடு வாக்கு. பிளஸ் அவங்க சந்திச்ச முதல் தேர்தலில் உங்களுடைய கோட்டையா இருக்கக்கூடிய பகுதியில் விருதாச்சலத்தில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக, நீங்க உங்களுடைய தாய் வீடு போல இருக்கக்கூடிய பெண்ணாரத்தில் வெற்றி வாய்ப்பு இழக்கிறீங்க. சோ 2 கட்சியில மட்டும் ஒப்பிட்டோம்னா ஒரு 6-10 ஆண்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் 26 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் அவர்கள் சந்திக்கூடிய தேர்தல் நீங்க அவங்க இன்னும் உங்களோட அஹெடா இருக்கிற மாதிரி நீங்க நினைக்கலையா? இப்போ நான் போன எம்பி தேர்தலில் பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் எல்லாமே தோத்தாங்க, நான் வெற்றி பெறலையா? 39 தொகுதியில் 37 அதிமுக வெற்றி பெறுது, பணத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து வெற்றி பெறாங்க. அந்த மக்கள் என்ன வெற்றி பெற வைக்கலையா? நான் போட்டிட்ட முதல் தேர்தல் என்ன வெற்றி பெற வச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் இந்த 2 கட்சியும் சேர்ந்து என்ன தோக்கடிக்கணும்னு பிளான் பண்ணி பணத்தை செலவு பண்ணி அதிகாரம் வச்சு தோக்கடிச்சிருக்காங்க. 2 கட்சியும் பார்லிமெண்ட் தேர்தலையும் பணம் கொடுக்கப்பட்டது. பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக 200 ரூபாய் கொடுத்தாங்க, திமுக பணம் கொடுக்கல, அதிமுக வெற்றி பெற்றாங்க. இந்த தேர்தலில் 2 பேரும் பணம் கொடுத்தாங்க, திமுகவும் பணம் கொடுத்தா, அதிமுக பணம் கொடுத்தா, 2 கட்சியும் ஜெயிச்சிருக்காங்க. இது சிம்பிள் லாஜிக். இது அதிமுக பணம் கொடுத்து கூட பெண்ணாரம் தொகுதி மக்கள், தருமபுரி தொகுதி மக்கள் உங்களுக்கு தான் பாராளுமன்றத்துக்கு அனுப்புனாங்க. இந்த முறை பணம் அதை மீறி மற்ற தொகுதியில் 6 தொகுதி சட்டமன்றம் இருக்கு, அதை மீறி எனக்கு வாக்களிச்சு என் மேல நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்காங்க. இதுல என்னன்னா இந்த வருஷத்துக்குள்ள இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா ஒரு 700 நாளுக்குள்ள அந்த மக்கள் உங்க மேல நம்பிக்கை இழக்க காரணம் நம்பிக்கை இருக்கு. எனக்கு 58,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 58,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க தொகுதியில. நம்பிக்கை வச்சு தான் போட்டிருக்காங்க. உங்களோட அதிகமா வேற வேட்பாளர்கள். அதுதான் சொல்றேன், அந்த மார்ஜினே பணம் தானே. அந்த மார்ஜின் பெண்ணாரம் தொகுதி மக்கள் விலை போய்விட்டார்கள். சில பேர் போனாங்க, எல்லாமே போடலன்னு சொல்லி சில பேர் போனாங்க, அதுலதான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான 91 நீங்கள் தனித்து களமிறங்கிய போது உங்களால நீங்க இன்னொன்னு சொன்னீங்கல்ல, விஜயகாந்த் 2006 தனியா நின்று 1 ஜெயிச்சாரு. நாங்க கடந்த காலத்துல தனியா நின்று 4 ஜெயிச்சிருக்கிறோம், நான் ஓட் பேங்க் வாங்கியிருக்கிறோம். அப்ப அந்த தேர்தலில் திமுக அதிமுக 2 தான் ஜெயிச்சு, நாங்க 4 ஜெயிச்சிருக்கிறோம். அதெல்லாம் நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க, நாங்க ஏற்கனவே கடந்த காலத்தில் ப்ரூவ் பண்ணிட்டோம். எதில நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்க கூட கூட்டணி போனது தப்பு பண்ணிட்டோம். அப்படி நாங்க தப்பு பண்ணாம இருந்தா எல்லாரும் ஆளுங்கட்சியா இருந்திருப்போம். அதுதான் நான் கேட்க வந்தது. 91 நீங்க களம் கண்ட முதல் தேர்தல் ஆகட்டும், அதற்கு பிறகு நீங்க 2016 இன்னைக்கு கண்டிருக்க தேர்தல் ஆகட்டும், இடையில அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்ல. இடையில 2001 உதாரணத்துக்கு 20 சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு இருந்தாங்க. இந்த 3 காலகட்டத்தையுமே பாத்தீங்கன்னா தனியா போட்டிட்டது 1991, இன்னைக்கு தனியா போட்டிட்டது, நடுவு 2001 கூட்டணி போட்டது. இது 3லயுமே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், 20 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, அப்படி 3 காலகட்டம். ஆனா 3லயுமே உங்களுடைய வாக்கு விகிதம் பார்த்தா 5+ தான் இருக்கு. 5.6, 5.7, 5.3 இப்படிதான் இருக்கு. சோ உங்களுடைய வாக்கு வங்கி என்பதே எந்த அளவு நீங்க தனியா போட்டிருக்கீங்களோ கூட்டணியில போட்டிருக்கீங்களோ எப்படி போறீங்களோ எல்லாமே ஒட்டுமொத்தமா 5+, 6க்கு கீழே தான் உங்களுடைய வாக்கு வங்கிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இப்போ நாங்க கூட்டணியில இருக்கிறப்போ எங்களுக்கு ஒரு 30 சீட், 27 சீட், 31 சீட் இவ்வளவுதான் எங்களுக்கு கிடைச்சது. அது லிமிடெட் சீட்ஸ் தான் கிடைச்சது எங்களுக்கு. அதுல 30 சீட்ல திமுக 30 சீட்ல போட்டிட்டு அவங்களுக்கு 5% தான் கிடைச்சிருக்கும். அதிமுக 30 சீட்ல போட்டிட்டு அவங்களுக்கு 5% தான் கிடைச்சது. அது ஒரு லிமிடேஷன் தான். அதனால இவ்வளவு அவ்வளவுதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்துல 5%, 5.5% போலிங் பர்சன்டேஜ் கம்மியா இருந்தது. இப்ப போலிங் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. வாக்கோடைய எண்ணிக்கையை நீங்க சேர்த்தீங்கன்னா நிச்சயமா கூடி இருக்கும். ஏன்னா ஒட்டுமொத்தமா வாக்காளர் எண்ணிக்கையே கூடி இருக்கு. 5.82 கோடி வாக்காளர் இருக்கிறாங்க. சோ உங்களுக்கு விழுந்திருக்கக்கூடிய வாக்குகள் அதனால தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு விழுந்த வாக்கு விழுக்காடு பாத்தீங்கன்னா 91 இருந்து 2001 இருந்து 2016 வரைக்கும் அங்கேயே ஸ்டேக் ஆகி நிக்குது. சோ ஒரு 5.6, 5.7 வாக்கு விழுக்காடு உங்களுடைய வாக்கு அங்கேயே இடையில நாங்க கூட்டணி போயிட்டோம்ல, அந்த நம்பிக்கை இழந்துட்டாங்க இடையில. உங்களுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த வட மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதி, அதுல 90 உங்களுடைய போக்கஸ் ஆச்சுக்கலாம். ஒரு 60-70 தொகுதி உங்களுடைய ஸ்ட்ராங்கான பேஸ் சொல்லலாம். நீங்க கூட்டணியில் இருந்தாலும் தனியா இருந்தாலும் அது உங்களுக்கு வலுவான ஒரு ஆழமான வேர் கொண்ட பகுதி.
அங்கேயும் இந்த பின்னடை வருதுன்னு நீங்க உங்களுடைய கோட்டையை இழந்த மாதிரி உணரலையா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க பாண்டு. நான் தான் திருப்பி திருப்பி மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலயோ திருநெல்வேலியிலயோ இந்த தேர்தல் நியாயமா நடந்ததுன்னா, ஜனநாயக மரபுகள் படி நியாயமா நடந்ததுன்னா, நாங்க வந்து 60ல இருந்து 70 சீட் நாங்க வெற்றி பெற்றிருப்போம். சாதாரணமா வெற்றி பெற்றிருப்போம். பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கிய இடத்திலேயே நிற்கிறதோ அப்படிங்கிறது நிச்சயமா இல்ல. இதுல என்ன தெரியுதுன்னா, இன்னும் கொஞ்சம் நாங்க கடினமா உழைக்கணும்னு தெரியுது. இல்ல இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்கா நாங்க உழைக்கணும், கடினமா நாங்க உழைக்கணும், அது தயாரா இருக்கிறோம். அதனால இதுதான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இல்ல இந்த புதிய இளைஞர்களுடைய வாக்கு உங்களால பெற முடிஞ்சது, அதற்கான ஒரு ஈர்ப்பையும் ஏற்பையும் மக்கள்கிட்ட நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த புதிய வாக்காளர்களை கவனிக்க போன கான்சன்ட்ரேஷன் அந்த அளவுக்கு கவனம் செலுத்தினதுல உங்களுடைய வாக்கு வங்கியா இருந்த அந்த வன்னியர் ஓட்டுங்கிறத இழந்துட்டோமா? அது உங்களுடைய ஸ்ட்ராங் எது உங்களுடைய வேரா இருந்ததோ அதை இழந்துட்டோமா? இந்த பக்கம் கவனம் வச்சு இந்த பக்கம் கவனத்தை செதற விட்டோமா? நிச்சயமா நீங்க சொல்றது எங்களுக்கு எல்லா சமுதாயம் ஓட்டு போட்டாங்க. போட்டாங்க. எல்லாம் பேஸ்னா எங்களுக்கு எல்லா பகுதியிலும் நல்லா தான் இருந்தது எங்களுக்கு. அதனால எங்களுக்கு இப்ப இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா 23 லட்சம் வாக்காளர்கள் எங்களுக்கு 20 லட்சம் வாக்காளர்கள் இளைய வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்தது இவங்களை வச்சு பேஸ் பண்ணி தான் நாங்க தேர்தலில் நாங்க அணுக போறோம். உங்களுடைய நீங்க பிரச்சாரத்திலே சொன்னீங்க, நாங்க மாற்றம்ங்கிறது நாங்க மற்றவங்கள்ட்ட மட்டும் பேசல, எங்கள்கிட்ட மாற்றம் சொன்னீங்க. சோ ஐயா அப்படிங்கறதும் மருத்துவரையாங்கிறதும் சின்ன ஐயாங்கிறதும் மாறி ராமதாஸ்ங்கிறதும் அன்புமணி ராமதாஸ்ங்கிறது ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. நீங்க ரொம்ப நேரடியா சாமானிய மக்கள்கிட்ட பழகுனீங்க. அப்ப புதிய வாக்காளர்கள் ஈர்க்கப்பட்டு உங்களுடைய பேஸ் நம்ம ஐயா, நம்ம சமூகம், நம்ம சமுதாயம் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி கட்டாயி அந்த இணைப்பு அந்த வாக்கை மத்தவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னுடைய அச்சம். நீங்க திருப்பி எதுவோன்னு போறீங்க, ஏதோ ஒரு கேள்வியில. நான் உங்களை வன்னியர் சமுதாயத்துல மட்டுமே அடையாளப்படுத்த நான் விரும்பல. மீது கவலைப்படுறது பண்ணது டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ், ப்ராகிரசிவ் பாலிடிக்ஸ் நாங்க முன்னிலை வச்சு நாங்க வந்துட்டு இருக்கோம். அது மக்கள் ஏத்துட்டு இருக்காங்க. திருப்பி பழையதுல இப்படி அப்படி எல்லாம் உள்ளக்குள்ள அது பழையதுல நான் போறதுக்கு நான் விரும்பல. ஏன்னா நான் சொல்றது மாற்றம்னா நாங்க எங்களை மாத்திட்டு இருக்கோம். நாங்க we have changed and we want the people to also change for progress. நாங்க வச்ச அரசியல் தான் இப்போ டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் தான். இப்போ சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, எல்லாம் ஜெயலலிதா ஸ்டாலினோ ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க, நாங்க முன் வரிசையில் உட்கார வைக்கல. அது மீடியாலாம் டீசென்ட் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளவு நாள் டீசென்ட் பாலிடிக்ஸ் இல்லையா? அப்போ இதுதான் நாங்க சொல்லிட்டு வரோம், டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தர் சுமத்தினா அதை யார் நிரூபிக்கணும்? அந்த குற்றம் சுமத்தப்பட்டவரா அல்லது இந்த குற்றச்சாட்டை சுமத்துறவரா? அது எந்த மாதிரி குற்றம் அதை பொறுத்து இருக்கு. ஓகே, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஒரு பேப்பரும் ஒரு டிவியும் சேர்ந்து கருத்து கணிப்பெல்லாம் நடத்தி பண்ணாங்க. ரொம்ப கரெக்டா 98 இவங்களுக்கு 130 அவங்களுக்கு எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் பட்டும் படாமல் பண்றது, அதுக்கான காரணம் பணம் தான் சொல்லி சொல்றாங்க. இது யார சொல்லக்கூடியது? எங்க பணம் மாறினது? அவங்க எப்படி இதை நிரூபிக்க போறாங்க டாக்டர்? அதாவது நிரூபிக்கிறது ஒன்னே ஒன்னு நான் கேட்கிறேன் பாண்டு, கருத்து கணிப்பு தேர்தலுக்கு 10 நாளுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு பண்றதுக்கு என்ன அவசியம் நான் கேட்கிறேன். அது ஒரு டிவியோ ஒரு பேப்பர்ல பல பேப்பர்ல இது என்ன அவசியம் நான் கேட்கிறேன். ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். கருத்து கணிப்பு காலகாலமா எல்லா ஊடகம் நடத்திட்டு இருக்கு. நாங்க கருத்து கணிப்பு நடத்தின போது நான் சொன்னோம், கருத்து கணிப்பு நடத்தலன்னா நீ ஒரு மீடியாவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க போல தெரியுது. அந்த அளவுக்கு எல்லாருமே நடத்த ஆரம்பிச்சாங்க. நானே ஒரு வேப்ப வெளிப்படுத்துறேன். அப்போ நீங்க சயின்டிபிக்கா நீங்க சொல்லி இப்படிதான் இருந்தது, இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவு வாக்காளர் நான் கேட்டோம், இவ்வளவு பேர் அட்ரஸ் கேட்டோம், சயின்டிபிக்கா நீங்க எவிடன்ஸ் கொடுத்து ஒரு போல் ஒரு சாம்பிள் சைஸ் இது இப்படி அணுகி அது எல்லாமே வெளிப்படுத்தி அது பண்ணனா பரவாயில்ல. தொலைக்காட்சி இது அத்தனையுமே டெய்லி சொல்லிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் நாங்க 35,600 பேர் நாங்க பாத்திருக்கோம். ஒரு தொகுதிக்கு 150 பேர் பாத்திருக்கோம். தொகுதியா பார்த்து ஏன் நான் இது சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான ஊடகங்கள் இந்த 2 கட்சியை சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. 2 கட்சியை சார்ந்த ஊடகங்கள்லாம் இருக்கு. அவங்களுக்கு சார்ந்த செய்திகள்லாம் போகணும். அந்த செய்திகள் திணிக்கணும், மக்கள் மனசை திணிக்கணும் தான். இப்போ எந்த டிவி நாங்க தான் ஆல்டர்னேட்டிவ் வருவோம் ஏதாவது சொன்னீங்களா? நீங்க உங்க தொலைக்காட்சி சொன்னீங்களா? இல்லாட்டி வேற என்ன தொலைக்காட்சி சொன்னிருக்காங்க? பிஎம்கே 2 கட்சி பிஎம்கே தான் ஆல்டர்னேட்டிவ் வருவாங்க ஏதாவது சொன்னீங்களா? நாங்க கணிச்சது தப்பா இருந்தா நாங்க சொல்லிருப்போம், மன்னிப்பு கேட்டிருப்போம். எங்களுக்கு யாருமே சொல்லலையே. இப்ப மக்களுடைய தீர்ப்பு என்னன்னா, மக்கள் தீர்ப்பு அப்படிதான். மக்களுடைய தீர்ப்பு என்னன்னா, பிஎம்கே தான் 2 கட்சிக்கும் ஆல்டர்னேட்டிவ் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு. ஆனா அப்படி ஏதாவது ஒரு டிவிலயோ ஒரு ஊடகத்திலயோ சொல்லிருக்கீங்களா நீங்க? ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு முதலிடத்துக்கு பெற்று குடிச்சு 40 விழுக்காடு பெறுது. ஒரு 4 விழுக்காடு கம்மியா 2 இடம் பெறுது. அவங்க 40 விழுக்காடு 35 விழுக்காடு எங்க இருக்கு? 5 விழுக்காடு எங்க இருக்கு? சொல்லணும்ல. யார் அடுத்தது எங்க பேர் கூட மென்ஷன் பண்ணலையே. பணம் வாங்கிக்கிட்டு இந்த கருத்து கணிப்பு வெளியிடுறாங்கன்னு சொல்லி சொல்லும் போது அது நிரூபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா நான் கேட்கிறேன். அது ஒரு பொதுவா சொல்லியிருக்கிறாரு. அதுல அது எப்படி பொதுவா சொல்ற? நம்ம ஒரு மிகப்பெரிய அரசியல் நீங்க சொல்லக்கூடிய அவர் ஒரு 40 வருஷம் அரசியல் இருக்கிறாரு. அவருக்கு தெரியாது. அப்போ இல்ல அப்ப தெரிஞ்சுதான் அவர் நிரூபிக்கணும் இல்லையா? நிரூபிக்கணும் இல்லையா? அதுக்குன்னு போய் பணம் கொடுக்கற இடத்துல போய் போட்டோ பிடிச்சிட்டு பணம் கொடுத்தாங்க சொல்லிட்டு இருக்க முடியுமா? சர்க்கம்ஸ்டன்சஸ் எவிடன்ஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் அது.
சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ் தான் இருக்குது இல்ல சந்தர்ப்பங்கள்லாம் போய் பார்த்து எப்படி நடக்குது, எப்படி நடந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த மீடியா, இப்போ ஒரு மீடியா இருக்கு, ஒரு ஊடகம் இருக்கு. அந்த ஊடகம் வந்து போன வருஷம் வந்து ஆளுங்கட்சியிடம் 300 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் கொடுத்தாங்க. ஒரே ஒரு ஊடகத்துக்கு 300 கோடி ரூபாய் விளம்பரம் கொடுத்திருக்காங்க. ஆனா கேட்டா 20 கோடி வந்து தமிழ்நாடு அசம்பிளி லைவ் டெலிகாஸ்ட் பண்ண 20 கோடி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு மீடியாவுக்கு வந்து 300 crores விளம்பரம் கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த மீடியா வந்து எப்படி இருக்கும், எப்படி நடந்துப்பாங்க? பணம் கொடுக்கிறது வந்து நேரடியா போய் லஞ்சம் கொடுக்கறதுன்னு இல்ல, விளம்பரமா கொடுத்துட்டு போலாம். அதுவும் ஒரு வகை இன்டைரக்டான ஒரு லஞ்சம் தான். அதெல்லாம் அதனால இப்படி எல்லாம் வந்து நடைமுறையில் இருக்கு. எல்லாருடைய விளம்பரமும் எல்லா ஊடகத்திலயும் வருது. அப்ப எல்லாருமே அவங்கவுங்க சத்துக்கு உட்பட்ட மாதிரி ஊடகங்கள் சில ஊடகத்துக்கு வரல, சில ஊடகத்துக்கு விளம்பரம் வரல, சில ஊடகத்துக்கு வந்து இருட்டடிப்பு பண்றாங்க, சிலது கொடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கு. ஒரு பொதுவான குற்றச்சாட்டு வந்து நீங்க சொல்றீங்க ஊடகங்கள் எங்களுக்கு சப்போர்ட் இல்ல, அதிகாரிகள் நான் சொல்லி மீண்டும் நான் சொல்லிட்டு வரேன். நான் சொல்லி பெரும்பான்மையான ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய ஊடகங்கள் வந்து நடுநிலையா இருக்கு. நான் சொல்றது வந்து பெரும்பான்மை ஊடகங்கள் வந்து நிறைய, நான் சொல்றது வந்து பெரும்பான்மை ஊடகங்கள் வந்து நடுநிலையா இல்ல. சில ஊடகங்கள் நடுநிலை. இந்த கட்டத்துல நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம், வாக்காளர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம் ஏதாவது சொல்வீங்களா? நிச்சயமா எங்களுடைய அணுகுமுறை நாங்க மாத்திக்கணும். நாங்க இன்னும் கடினமா நாங்க உழைக்கணும். எங்களுடைய வியூகங்கள்ல சில வியூகங்களை மாத்திக்கணும். எங்க உட்கட்சி அதுல கொஞ்சம் சில மாற்றங்களை நாங்க பண்ண போறோம், செய்ய போறோம். நாங்க வந்து கட்டமைப்பு ரீதியா நான் சொல்லிட்டு, ஏன்னா சில பேர் எங்க கட்சியிலே சில பேர் வந்து வேலை செய்யல, சில பேர் வேலை செஞ்சிருக்காங்க. அப்படிலாம் நிறைய பிரச்சனை இருக்கு. அதை நாங்க அக்செப்ட் பண்றோம். நாங்க we have to restructure our party as well. வாக்காளர்கள் பார்வையில என்ன மாத்திக்கணும் நீங்க சொல்வீங்க? வாக்காளர்கள் வந்து அவங்களுடைய சந்ததியினருடைய வாழ்க்கையை பார்க்கணும். அதாவது எந்த அமைப்பு, எந்த கட்சி டெவலப்மெண்ட் கொடுக்குது, எந்த கட்சி நல்ல கல்வி கொடுக்குது, சுகாதாரம், தரமான சுகாதாரம் கொடுக்குது, வேளாண் புரட்சியை செய்து வேலை வாய்ப்பு உருவாக்குது. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை இருக்கு. இந்த ரெண்டு கட்சி என்ன பண்றாங்கன்னா பிசினஸ் தான். ஆட்சியில் வரப்போ கொள்ளடிச்சிட்டு எலெக்ஷன் நேரத்தில் அது முதலீடு செய்யறது, அடுத்தது மட்டும் ஜெயிக்கிறது, கொள்ளடிச்சிட்டு திருப்பி முதலீடு செய்யறது. இதுதான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தவிர அது புரிஞ்சுக்க மாட்டாங்க மக்கள். அது மக்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ, யாரு திட்டம் யார் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்படி என்னைக்கு மக்கள் முடிவு பண்றாங்களோ அன்னைக்கு நிச்சயமா நல்ல டெவலப்மெண்ட் வரும். கிட்டத்தட்ட 130க்கு மேல சீட்டு கொடுத்து அதிமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வர வச்சு கிட்டத்தட்ட ஒரு 95 சீட்டுக்கு மேல கொடுத்து திமுக வந்து ஒரு வலுவான திமுக கூட்டணி ஒரு வலுவான எதிர்க்கட்சி ஆக்கி தமிழக மக்கள் இந்த தேர்தலில் தவறு செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது நான் தொடக்கத்திலே சொல்லியிருக்கேன், மக்களுடைய தீர்ப்பை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இது தவறுன்னு நீங்க பார்க்க மாட்டீங்க? அதாவது தவறுனா ஒரு கட்சி, ஆளும் கட்சி, ஒரு முதலமைச்சர் 5 வருஷமா வீட்டு விட்டு வெளியில வரல. முதலமைச்சர் பதவியில இருந்து நேர ஜெயிலுக்கு போனாங்க. 23 நாள் ஜெயில இருந்தாங்க. அமைச்சர்கள் 50-60 அமைச்சர்கள் எதுக்கு மாத்தினாங்க யாருக்கும் தெரியாது. ஊழல் வந்து அமித்ஷா சொன்னாரு, இந்தியாவிலே அதிக ஊழல் செய்கிற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் சொல்றாரு. பிஜேபியுடைய தேசிய தலைவர் சொல்றாரு. இந்த அம்மா வந்து பதவி ஏற்கிற நேரத்தில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய கடன் பாத்தீங்கன்னா 1,01,000 கோடி, இன்னைக்கு 2,47,000 கோடி இருக்கு, கடன் இருக்கு. காரணம் நிர்வாக திறமை இல்லாத ஒரு காரணம். இப்படி ஒரு அரசாங்கத்தை மறுபடியும் மக்கள் கொண்டு வந்திருக்காங்களேன்னு அதான் வருத்தம் எங்களுக்கு. இல்ல அந்த பிசினஸ் வால்யூம், உங்களுடைய பட்ஜெட் வால்யூம் வந்து கூட்டிட்டே போறதை நீங்க மறுக்க முடியுமா? அந்த கடன் தொகை மட்டுமே கூட்டி போகிறது ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி. அதை தாண்டி ஒட்டுமொத்தமா நம்ம வந்து எத்தனை லட்சம் கோடி நோக்கி நம்ம வந்து 11 லட்சம் 12 லட்சம் கோடி நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். அது மாதிரி மத்திய அரசு நிர்ணயிச்சிருக்கிற வீதாச்சாரத்துக்கு உள்ளதான் வந்து 2,42,000 கோடி ரூபாய்க்கு வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க, எம்ஓயு போட்டாங்க, இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் போட்டாங்கல்ல. கவர்மெண்ட் படி பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு தெரியுமா முதலீடு வந்திருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு? 500 கோடி. 2,42,000 கோடி 500 கோடி தான் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. கன்வெர்ட் ஆயிட்டு இருக்குன்னு நம்ம 2,42,000 கோடிங்கிறது ஒரே இடத்துல. நீங்க வந்து குஜராத்ல வந்து வைப்ரண்ட் குஜராத் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களே 3 லட்சம் கோடிக்கு 4 லட்சம் கோடிக்கு எம்ஓயு போட்டாலுமே அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகிற பிசினஸ் பாத்தீங்கன்னா வந்து 20% 25% மேல போறது இல்ல. இது கண்கூடா பாக்கணும். வரலீங்களே இங்க 500 கோடி எங்க, 2,42,000 கோடி எங்க, 500 கோடி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதலீடுகள் வந்து 65,000 கோடி முதலீடு தமிழ்நாட்டில் வர வேண்டிய முதலீடு வந்து வெளி மாநிலங்களுக்கு போயிருக்கு. ஆந்திராவுக்கு போயிருக்கு, ஸ்ரீ சிட்டிக்கு போயிருக்கு, தெலுங்கானாவுக்கு போயிருக்கு, குஜராத் போயிருக்கு, மகாராஷ்டிரா எல்லாம் போயிருக்கு. மைசூருக்கு 12,000 கோடி போயிருக்கு. நீங்க சொன்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் மறுக்கல, இது வந்து இல்லன்னு சொல்லி. ஆனா இந்தியாவிலேயே அதிகமான இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆன ஒரு ஸ்டேட்ல வந்து செகண்ட் ஸ்டேட்டா மகாராஷ்டிரா அடுத்து தமிழ்நாடு தான் இருக்குங்கிறத மறுத்த முடியுமா? இப்ப இருந்தது எல்லாமே மூடிட்டாங்க. பவர் இல்ல, அடிப்படை வசதிகள் கிடையாது. ஒரு மதுரவாயில் பிளைஓவர் கட்டிட்டு இருக்காங்க, 5 வருஷமா கட்டிட்டு இருக்காங்க. அதனால வந்து ஒரு 3000 கண்டெய்னர் வந்து ஹார்பருக்கு போக வேண்டிய சூழல். அந்த கண்டெய்னர்லாம் இப்ப வந்து கிருஷ்ணாபட்டினம் போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கு, ஆந்திரால போயிட்டு இருக்கு. ஏன்னா இங்க அந்த ஒரு கட்டமைப்பு இல்ல. இப்படிதான் பல கட்டமைப்புகள் இல்ல.
பவர் மட்டும் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. பவர்ல வந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிட்டாங்க நீங்க மறுப்பீங்களா? இன்னும் பவர் ஃபெயில் இருக்குன்னு. ஆமாங்க, எங்க மூவ் ஆயிட்டாங்க, எங்க மூவ் ஆயிட்டு இருக்காங்க. 50 வருஷமா 2 கட்சி ஆண்டு இன்னைக்கு 5500 மெகாவாட் தான் வந்து தமிழ்நாடு அரசுடைய உற்பத்தி இருக்கு. மீதி 4500 மெகாவாட் மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்காங்க. 6000 மெகாவாட் தனியார் இருந்து வாங்கிட்டு இருக்காங்க, எக்ஸார்பிடன்ட் ரேட்ஸ்ல வாங்கிட்டு இருக்காங்க. அது யாருக்கு நட்டம்? நமக்கு தான் நட்டம். தமிழ்நாடு இப்ப குஜராத் எடுத்துங்க, அவங்களுடைய தேவை 12000 மெகாவாட், ஆனா உற்பத்தி 22000 மெகாவாட் குஜராத் கவர்மெண்ட் உற்பத்தி செய்யறாங்க, வித்துட்டு இருக்காங்க. இங்க நமக்கு இல்லையே. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு இளங்கோவன் வந்து ஒரு மறைமுகமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இன்னைக்கு அதிமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்திருக்குன்னா அதுக்கு வந்து இந்த மாற்றணி பேசிய விஜயகாந்த், அன்புமணி இவங்க போன்றவங்க தான் காரணம் சொல்றாரு. அதை வந்து நீங்க மறுக்கிறீங்களா? நிச்சயமா நாங்க மறுக்கிறோம். அதாவது இந்த கேள்வியை வந்து அவர் கலைஞர்கிட்ட கேட்கணும். எப்படின்னா, இப்போ திமுக கூட்டணி கட்சிகள்லாம் மொத்தம் 57 இடத்துல போட்டிட்டாங்க. ஆனா மொத்தத்துல வந்து 9 இடத்துல வெற்றி பெற்றாங்க. அவங்களுடைய சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா 15% தான். திமுக 177 இடத்துல போட்டிட்டது, அதுல வந்து 89 தொகுதியில வெற்றி பெற்றாங்க. அவங்க சக்சஸ் ரேட் வந்து 50%. திமுக சக்சஸ் ரேட் 50%, ஆனா கூட்டணி கட்சி சக்சஸ் 15% தான். இந்த கேள்வி எங்க கிட்ட கேட்க கூடாது, கலைஞர்கிட்ட கேளுங்க, ஏன் எங்களை தோக்கடிச்சுக்கன்னு கேட்கணும். அதுவும் விளங்கோன் என்னன்னா அதுல 8 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றாங்க. காங்கிரஸ் திமுக தான் தோக்கடிச்சுன்னு வேற ஒரு கூட்டம். ஆமா, அதுல இப்ப ப்ரூவன் தானே. 15% 50% எப்படி இருக்கு? இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ்ல இருந்து 8 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. 8ல 5 பேர் வந்து அவங்க சொந்த செல்வாக்குல வெற்றி பெற்றிருக்காங்க. அதுல 3 பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில, 1 வந்து வசந்த், இன்னொன்னு ஊட்டியில, 5 பேரும் தனி செல்வாக்குல, மீதி 3 தான் கூட்டணியில போயிருக்காங்க. இந்த கேள்வி அது இல்லாம மத்த கூட்டணி கட்சியில் யாரும் வெற்றி பெறல. முஸ்லீம் லீக் மட்டும் 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. இது எங்களுடைய நிலைப்பாடு 2 பேரும் வேண்டான நிலைப்பாடு. எங்களுக்கு தலையெழுத்தா இவங்க ஆட்சிக்கு வரணும், அவங்க ஆட்சிக்கு வரணும்னு இருக்கு. எங்களுடைய நிலைப்பாடு 2 பேரும் வேண்டாம். எங்களை குற்றம் சொல்றது வந்து தவறு. இல்ல, இந்த குற்றச்சாட்டு வந்து திரு இளங்கோவன் மட்டுமல்ல, நீண்ட நெடுங்க எல்லாரும் வச்சிருக்காங்க. அதிமுக எதிராக இருக்கக்கூடிய அதிருப்தி அலைய ஓட்டு பிளவு மூலமா காலி பண்ணிட்டு மீண்டும் அதிமுக சாதமாக உங்களோட கடுமையான குற்றச்சாட்டு. இதுல என்னன்னா, திமுக வேலை செஞ்சு இன்னொரு காங்கிரஸ்ல வந்து ஒரு 25 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. இது வந்து இது எந்த கேள்வி எங்க கிட்ட கேட்க கூடாது, கலைஞர் போய் கேட்க சொல்லுங்க. அரவக்குறிச்சியிலும் தஞ்சாவூர்லயும் அதிகமான பணப்பழக்கம் இருந்தா சொல்லி தேர்தல் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. இது என்னைக்கு நடக்க போகுதுங்கிற ஒரு கேள்வியா இருக்குது. இப்ப திருப்பரங்குன்றத்துக்கும் சேர்ந்து வந்து இப்ப பை எலெக்ஷன் நடத்த நிலைமை இருக்கு. சோ இந்த 3க்குமே வந்து ஒரே கட்டத்துல தேர்தல் நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? இந்த 3க்கும் ஒரு பொது வேட்பாளர் நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? இந்த 2 தேர்தலை தள்ளி வச்சது தவறான முடிவு, சரியான முடிவுன்னு பாக்குறீங்களா? அரவக்குறிச்சியில வந்து தேர்தல் ஆணையம் தள்ளி வச்சிருக்காங்க. காரணம் சொல்லியிருக்காங்க என்னன்னா, வேட்பாளர் வீட்டுல வந்து 1,30,00,000 ரூபாய் பணம் நாங்க பிடிச்சிருக்கிறோம். அது எங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க அந்த லிஸ்ட் நாங்க பிடிச்சிருக்கிறோம். வேட்பாளர் வீட்டுல ஒரு நியாயமா தேர்தல் எப்படி நடக்கும்னா, அந்த வேட்பாளர் டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அதற்கான ரைட்ஸ் வந்து சட்டத்துல கிடையாது. இருக்குதா இல்லையா? நியாயம் எப்படி? நியாயம் என்ன இருக்கு? எலெக்ஷன் கமிஷன்ல இல்லாத தேர்தல் ஆணையம் எப்படி செய்ய முடியும்? அப்போ சட்டத்தை கொண்டு வாங்க. சட்டத்தை கொண்டு வந்து நீங்க பார்லிமெண்ட்ல அப்போ நீங்க இப்போ ஜைதி என்ன சொல்லணும்? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஜைதி, எங்களுக்கு இந்த சட்டம்லாம் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா நாங்க தேர்தல் நடத்துறோம், இல்ல நாங்க தேர்தல் நடத்த மாட்டோம், நீங்க பாத்துங்கன்னு சொல்லணும். இந்த வேட்புமனு வந்து ஏற்கப்பட்ட உடனே அதுக்கு மேல ப்ராசஸ் வேட்புமனு நிராகரிக்க முடியாது. தேர்தலை தள்ளி வைக்கலாம். வேட்பாளர் இறந்தா கூட தேர்தல் தள்ளி வைக்கலாம், தேர்தல் ரத்தும் பண்ணலாம். அது அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இந்த வேட்பாளர் மட்டும் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க, அது நீதிமன்றம்ல முடியும். ஒரு சார்ஜ் இதுல 2 வேட்பாளரும் வந்து பணம் கொடுத்திருக்காங்க. 2 வேட்பாளரும் பணம் பிடிச்சிருக்காங்க. 4,30,00,000 ரூபாய். இது வந்து ஒரு அலிகேஷன், ஒரு சார்ஜ். அது வந்து சரியா இல்லையா நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். இந்த அலிகேஷன் வந்து தேர்தல் ஆணையம் இதுக்காக தான் நாங்க தேர்தல் தள்ளி வச்சிருக்கோம். அவங்களோட ஸ்பீக்கிங் ஆர்டர்ல கொடுத்து உண்மை, அது உண்மை. அவங்களுடைய ஆர்டர்ல கொடுத்து டீடைலா கொடுத்திருக்காங்க. மேல வேற என்ன வேணும்? அப்புறம் அப்போ நான் கேக்குறேன், தேர்தல் எப்படி நியாயமா நடக்குங்க? அதே வேட்பாளர் வச்சுக்கிட்டு பணம் கொடுத்துட்டாங்க, அதே வேட்பாளர் வச்சு தேர்தல் நியாயமா நடக்குமா? இன்னும் அதிகமா அடுத்ததே கொடுக்க போறாங்க. எங்களுடைய நோக்கம் 2 பேரும் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க, தேர்தல் நடத்திட்டு போங்க, அதான் நியாயம். அதுக்கு சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வரணும். கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம். அதுதான் நாங்க வந்து இங்க இருக்கிற தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் நாங்க பெட்டிஷன் எல்லாம் கொடுத்திருக்கிறோம். இந்த அடுத்த வாரம் நான் போய் பார்க்க போறேன், அவரை சிஎஸ்சி போய் பார்க்க போறேன். நாங்க கோர்ட்டுக்கு போறோம் இந்த அதிகாரம் எல்லாம் செய்யறதுக்கு. பிளஸ் இந்த பார்லிமெண்டரி கமிட்டி எல்லாம் இருக்கு, அதுக்கு நான் அணுகி இந்த சட்ட திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வரணும். பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டுக்கு வந்து கொண்டு வாங்க. பிளஸ் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கு, அதுக்கு மேல எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு. ஏன்னா அது வந்து முழுசா இப்போ நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்க பாண்டே இருக்கீங்க, நீங்க வந்து ரெட்டைல பட்டன் அமுக்குறீங்க, ரெட்டைல பட்டன் லைட் எரியுது, ஆனா உங்களுக்கு ரெட்டைல தான் போட்டோன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இல்ல, இது பத்தி எனக்கு வந்து முறை கேள்வி கேட்டு நீதிமன்றம் 100 முறை நிரூபிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியும்? இல்ல உங்களுக்கு தெரியும். இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து பெண்ணாடம் போதா பெண்ணாடம் போதான்னு யாருக்குமே தெரியாது.
அது அங்கங்க தான் மாற்றி அமைக்கப்படுது ஒவ்வொரு இடத்துலயும். அதிமுக வேட்பாளருங்கிற இரட்டை சின்னங்கிறது ஒரு தொகுதியில 3வது இடத்துல இருக்கும், ஒரு தொகுதியில 15வது இடத்துல இருக்கும், ஒரு தொகுதியில 40வது இடத்துல இருக்கும். இது வந்து அல்பாபெட்டிக்கல் ஆர்டர் படி போடப்படுது தவிர எல்லா தொகுதியிலும் 3வது இடத்த பட்டம் நமக்குன்னா அந்த ஏடிஎம்கே போயிருங்கிறது ஏற்கவே முடியாத விஷயம். இதை பல முறை நிரூபிச்சிருக்காங்க. இப்ப எப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து டேம்பர் பண்ணா 2 நிமிஷம் தான் ஆகும். உங்களுடைய கட்சி உட்பட நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, ப்ரூவ் டு தி எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க. அப்போ நாங்க அந்த முரளிதர் எல்லாம் ஹைதராபாத்ல இருக்கிற அவரெல்லாம் கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போறப்போ அவர் ப்ரூவ் பண்றப்போ இடையில வந்து நிறுத்திட்டாங்க. இந்த முடியாது, இது வந்து இன்டெலெக்சுவல் ரைட்ஸ் உடைய இதெல்லாம் ப்ராப்ளம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அப்போ வாக்குச்சீட்டு இருந்த போது என்ன ஆபத்தோ அதுதான் இதுல ஆபத்து. அதை நீங்க போய் பூத்தை கேப்சர் பண்ணீங்கன்னா கேப்சர் பண்ணதா இப்போ அந்த காலத்துல இருந்தது. இப்பதான் எல்லாம் செக்யூரிட்டி சேஃப்டி அப்ப எப்படி டேம்பர் பண்ண முடியும்? அதான் உங்களுடைய பூத் ஏஜென்ட் ஏன் அமெரிக்கால வாக்குச்சீட்டு வச்சிருக்காங்க? ஏன் வந்து எலக்ட்ரானிக் அவங்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் நம்முடைய ஓட்டிங் பேட்டர்ன் வேறங்க உங்களுக்கு தெரியும். ஓட்டிங் வச்சாங்க, அவங்க இவிஎம்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஆனா அதுல வந்து டேம்பர் பண்ண முடியும்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. மறுபடியும் பேலட் பேப்பர் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு முறையும் தேர்தலில் வெற்றி அடையாதவங்க அதிமுக சொல்லியிருக்காங்க, அதிமுக இவிஎம் சொல்லியிருக்காங்க, திமுக சொல்லியிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் தோற்ற போது இல்ல, இது நான் காரணம் நான் சொல்லல. நான் இது ஒரு ஒன் ஆஃப் த காரணம் ரீசன் இருக்கு. ஆனா ஃபுல் ப்ரூஃப் இல்ல. இதுல அரவக்குறிச்சி தஞ்சாவூர்ல தேர்தல் நடத்தணும், தேர்தல் நடத்தக்கூடாது. இந்த சட்ட திருத்தம் வரணும். கோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ஷன் கொடுத்து சட்ட திருத்தம் எல்லாம் கொண்டு வாங்க டைரக்ஷன் கொடுக்கணும். நாங்க கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கோம். அது வரைக்கும் தேர்தலே ரத்து பண்ணணும். பண்ணிட்டு போங்க, என்ன அவசியம். இந்த 3 தொகுதிக்குமான காமன் வேட்பாளர் யாராவது பொது வேட்பாளர் நிறுத்தணும் நீங்க வலியுறுத்துவீங்களா? அப்படி ஒரு திட்டம் இருக்குதா? பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம். இன்னும் ஒரு வருஷத்துக்கு உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அந்த உள்ளாட்சி தேர்தலையும் இதே தனிப்பட்ட நிலைப்பாடு தானே? நீங்க வந்து தனியா போட்டிடுவீங்க, எந்த தேசிய எந்த திராவிட கட்சியும் கூட்டணி கிடையாது நிலைப்பாடு தொடர்போதா? ஆமா, இதுதான் இந்த நிலைப்பாடு நாங்க எடுத்திருக்கோம். நாங்க உள்ளாட்சி தேர்தல் அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலையும் இது மாதிரி நிலைமை இருக்குமா? இல்லாட்டி வந்து அந்த நிலைப்பாடு வந்து அப்ப பார்த்து முடிவெடுக்கும் அந்த நேரத்தில் பாத்துக்கலாம் எப்படின்னு பாருங்க. உள்ளாட்சி தேர்தல் இன்னும் ஒரு 4-5 மாசத்துல வரப்போகுது. இல்ல அதுல நாங்க எந்த நிலைப்பாடு தனியா நாங்க போட்டிட்டு போறோம். பாஜகவோட கூட்டணிக்கான வாய்ப்பு இனிமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது எப்படி சொல்ல, திமுக அண்ணா திமுக கூட கூட்டணி நாங்க சேர போறது கிடையாது. மற்ற கட்சியெல்லாம் எங்க கூட வரலாம். இப்ப உங்களுக்கும் அவங்களுக்குமான பிரச்சனையே யாருடைய தலைமை யார் ஏற்கிறது அப்படிங்கறதெல்லாம் இருக்குதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. என்ன காரணம் எங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். நன்றி திரு அன்புமணி ராமதாஸ். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய பகிர்ந்து நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய நன்றி.